ஒரு கேத்திரம் எடுத்து அந்த வெற்றமான் பழத்து மேல ஒரு விட்டு பூசி மலசாதிக்கம் நாகவல்லி பரிகம் தாம்பூல கர்மூலம் கடலை பலம் நாரியம் பசியாது தாம்பூலம் சமர்ப்பயாமி. உங்க கையில கற்பூரம் இருக்கா? கற்பூரம் ஏற்றிக்கோங்க நிதானமா. கற்பூரம் ஏற்றிக்கோங்க நிதானமா. ஒரு கற்பூரம் ஏற்றிக்கோங்க. அண்ணா உட்காருங்க. கற்பூரம் ஏற்றிக்கோங்க. கற்பூர ஆரத்தி அந்த விளக்கு பண்ணுங்க. பக்கத்துல பிள்ளையார் பண்ண 10 ரூபா வச்சுக்காங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய சிவனே சர்வாத்மனாய சரண்யே தேவி நாராயணோமுதே. உங்களுடைய வலதுகை பக்கமா சுத்துங்க. இப்படி ஆட்சி காட்டுங்க. அழகு காட்டுங்க. மகாலட்சுமி சுரூபிணி மகாலட்சுமி சுரூபிணி பிரத்யக்ஷாமி. எல்லாரும் சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மகா லக்ஷ்மீ வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே. பக்கத்தில் இடம் வைங்க. ஒரு உத்தரவு தீர்த்த வந்து வெள்ளமாக விடுங்க. கற்பூரம் 2 கையில தொட்டு கண்ணு வச்சுக்கோங்க. ஒரு கையில சொல்லாதீங்க. 2 கையில தொட்டு கண்ணு வச்சுக்கோங்க. மகாலட்சுமி பிரசாதம் சரசே விஞ்ஞாமிகே மகாலட்சுமி பிரசாதே சர்வாதிஷ்டம். அந்த பூஜை பண்ணையில குங்குமம், அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திலே வச்சுக்கோங்க. அங்க விளக்கு போட்டீங்கல்ல அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திலே வச்சுக்கோங்க. வருகிறியா? வந்துட்டா சரி ரைட். நல்லா தம்பி ஒளியா தேவை அண்ணே உட்காரு அண்ணே. அந்த குங்குமம் எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. மகுல வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனவங்க நெத்தி மகுடு, கல்யாணம் ஆகாத நெத்தில மட்டும் வச்சுக்கோங்க. குங்குமம் வச்சுக்கோங்க. மகுடு நான் சொல்றேன். வடுவா முழுவா தெரியா? கல்யாணம் ஆனவங்க நெத்தி மகுடு 2 இடத்துல சுவாமி நீங்க பூஜை பண்ண லட்சுமி குங்குமம் பிரசாதம். கல்யாணம் ஆகாத குழந்தைங்க நெத்தில மட்டும். மீதி புஷ்பம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம விளக்கு பூஜையை முடிச்சு செஞ்சு பிரார்த்தனைகள் செய்யப்படும். இந்த பிரார்த்தனையோட இந்த பூஜை நிறைவு பெறுகிறது. இந்த பூஜை இந்த புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. சுவாமியார் மற்ற புஷ்பம் சொல்லுங்க. வாங்க சுவாமி. ஓம் யூபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் கஜாவான் விஷமான் பவதி சந்திரமாவா அபா புஷ்பம் புஷ்பவான் கஜாவான் விஷமான் பவதி தேவம் வேதா யோகாம் ஆதிதனம் வேதா ஆதிதனவான் பவதி அக்னிர்வா அபா ஆதிதனம் ஆதிதனவான் பவதி வாயுர்வா அபா ஆதிதனம் ஆதிதனவான் பவதி சந்திரமாவா அபா ஆதிதனம் ஆதிதனவான் பவதி பஞ்சன்யோவா அபா ஆதிதனம் ஆதிதனவான் பவதி நட்சத்திராணி வா அபா ஆதிதனம் ஆதிதனவான் பவதி संवत्सरो वा अपमायतनं आयतनवान् भवति यत् संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनं आयतनवान् भवति तदेवं वेद लोकनामं प्रतिष्ठितं वेद प्रत्येवतिष्ठते आराधिनाय प्रदक्षिणामिने नमो अयं वै श्रवणाय कुर्महे समेता माता कामेश्वरो ईश्वरो कुबेराय ईश्वराय महाराजाय नमः।
அடிபட மங்குள் மதிதவள் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லாய் சிங்கஜல்லால் உணர் செல்வமல்கு சீர்கு செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலங்கேறி ஏந்தியாரும் கணபதி சரண் காமுரவே. ஓம் ஆத்தாலே அபிராமல்லியே அண்டமெல்லாம் கூத்தாலே மாதிரம் பூநிழத்தாலே உபிரடங்க காத்தாலே கையில் பாதா குஷமும் கரமும் வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணி குருவார் கோதி குருலேசு எல்லாரும் அப்படியே சொல்ற மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா இஷ்டசித்தி மம ராமதேவதா குலதேவதா ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய சித்தியர்த்தம் தன கனக வஸ்து வாகன லட்சுமி கடாட்ச சித்தியர்த்தம் அஷ்டலட்சுமி சுபாகடாட்ச மனசித்தியர்த்தம் மனசா கார்யாः யுரிதமேவ ஆனுகூல்யதா சித்தியர்த்தம் சகலத்வேன சீக்கிரஹத்வேன ஜயகத்வேன கீர்த்திகரத்வேன லாபகரத்வேன மனசா சந்தோஷகரத்வேன சித்தியர்த்தம் வசூராபூர்வம் தீர்க்க சௌமங்கல்ய ராஜ்யர்த்தம் சரீரே வர்த்திஷ்டமான பீடா நிவாரணார்த்த சித்தியர்த்தம் அரோக ஜனதாத்ரதா சித்தியர்த்தம் வம்சாதிவிருத்தியர்த்தம் மகாலட்சுமி பிரார்த்தன வேதோத்தன பிரதட்சண நமஸ்கார புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. ரெண்டு கையினால புஷ்பங்களை விளக்கு பாதரையில போட்டுக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த புஷ்பத்தை கையில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நிதானமா அந்த விளக்கோடைய பாதத்தை அந்த ஜோதியை தொட்டு கண்ணு வச்சு மந்திர புஷ்பம் சொல்லப்பட்டு அபிராமி அந்தாதி வேத மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டு திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நிறைவேற்றது. திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள பக்த கோடிகள் அந்த முன்னாடி நீங்க பூஜை பண்ண புஷ்பம் இருக்கு இல்லையா, மாம்பழத்து உங்க சேசுமையில போட்டுக்கோங்க, தலைமையில போட்டுக்கோங்க. சுவாமிக்கு பூஜை பண்ண பூவை சுவாமி லட்சுமிக்கு பூஜை பண்ணீங்க இல்லையா திருவிளக்குக்கு, அந்த பூஜை எடுத்து நீங்களே மாம்பழத்து குழந்தைங்கன்னா பக்கத்து குழந்தைங்க போடுங்க. அம்மா வயசுல பெரிய வச்சுக்கோங்க, சுவாமி பூஜை பண்ண புஷ்பம் போட்டு திருவிளக்கு பூஜை ஏற்றதால சந்தான பாக்கியங்கள் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம், தோஷ நிவர்த்திகள், வியாபார விருத்தி, வீடு மனை எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும். லைவ் கட் பண்ணிட்டேன். 1500 திருவிளக்கு பூஜை நிறைவு பெறுகிறது. எல்லாரும் நிதானமா ஒரு 5 முறை ஓம் சக்தி சொல்ற, பராசக்தி சொல்ற. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, சாப்பிடலையா உள்ள மானியமாக காது கேட்காது. ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி. நினைச்சேன் மேலுங்கள் ஒரு மாரியம்மாவது உள்ளூர் மூகாம்பிகவரும் கேட்க நினைச்சேன். உள்ள மாதம் மாரியம்மா கேட்கல வயசு உள்ள இருந்து